ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 690 சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான தொடக்க விழா வடசென்னையில் நடைபெற்றது. இதில் நிதித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர்கள் அங்கு இன்று பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் எடையிலான தங்க மோதிரத்தை அணிவித்தனர். பின்னர் சென்னை சென்ட்ரலில் அமைந்திருக்கும் ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கினர். இன்று முதல் இந்த 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க 690 மருத்துவ முகாம்கள் நடைபெறும். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும், அதாவது அரசு மருத்துவமனை சார்பிலும், மாண்புமிகு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் சார்பிலும் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்று துறை சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நேற்று 12 மணியிலிருந்து இன்றைக்கு 12 மணி வரையில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் மோதிரம் மற்றும் தாய்மார்களுக்கு பரிசு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டும் நம்முடைய அம்மாவுடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் மேல் எல்லையற்ற ஒரு பாசம் கொண்டவர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்த தினத்திலே இன்றைக்கு மோதிரம் அணிவிக்கப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.